தவறான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறினால் அனைவரையும் பாதிக்கும் என சென்னை விமான நிலையத்தில் லதா ரஜினிகாந்த் பேட்டியளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் லதா ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரும் இணைந்து நடிக்க இருக்கும் திரைப்படம் எப்போது தொடங்குகிறது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த திரைப்படம் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது என்றார். மேலும் கடவுளுடைய ஆசிர்வாதம், அவரின் கடின உழைப்பு, மக்களின் அன்பு ஆகியவையால் இத்தனை ஆண்டுகள் சினிமாவில் ரஜினிகாந்த் வெற்றியாளராக நிலைத்திருக்கிறார் என்று கூறினார். நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகி கூறிய சர்ச்சை கருத்து குறித்து கேட்டதற்கு நடிகர் ரஜினிகாந்த் அது குறித்து விளக்கமளித்து விட்டதாகவும், அவர்கள் கூறும் சர்ச்சைக்குரிய கருத்து தவறாக இருந்தால் அனைவரையும் பாதிக்கும் என்றும் லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். படம் எப்போ தொடங்குது தெரியல. இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் மூமெண்ட், எல்லாருக்கும் பெருமையான மூமெண்ட் நான் நினைக்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு போரோ டிவி நிற்கிறாங்க. எத்தனையோ ஹீரோக்கள் வந்தாலும் சார் ஒரு இத்தனை ஆண்டு காலம் அவரோட சினிமா பயணத்தை எப்படி பாக்குறீங்க? கடவுளோட கிரேஸ், மக்களோட அன்பு, அவருடைய கடினமான உழைப்பு, இதுதான் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு கேள்வி, சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்போது திமுகவோட அரசியல்னால்தான் சார் அரசியல் கட்சி வெளியே போட்டாங்க. நோ கமெண்ட்ஸ். அவரே சொல்லிட்டாரு இல்லையா, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா, தவறான அவதூறுகளை பரப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவரோட ஸ்டேட்மெண்ட்டை படிச்சாலே தெரியும். கண்டிப்பா தவறா இருந்தா எல்லாரையும் பாதிக்கும் இல்லையா.